நிவின் கிட்ட இந்த மாதிரி பிடிவாதமாக சொல்லிடுறாங்க. நான் வந்து விஜய் கூட சேரணும்னா கண்டிப்பாக வெண்ணாவோட விஷயம் வந்து வேறு மாதிரி ஆகணும். வெண்ணா கிட்ட வந்து விஜய் எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ தான் நான் சேருவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிவினும் வந்து கொஞ்சம் பிடிவாதத்தை வந்து விடு காவேரி, ஏன்னா குழந்தை ரொம்ப முக்கியம். குழந்தை கூட நீயும் விஜய் ஒன்றா இருந்தால் தான் வேலைக்காகும். இந்த டைமில் விஜய் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நர்ஸ் வந்து அவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க, இங்கே ஒரு லேடி நின்னாங்களே எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக தேடுறாங்க. இல்லைன்னொன்னே இந்த ரிப்போர்ட்டை வந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரியும் வந்து விஜய் வந்து கிளம்புறாங்க. காவேரி நானே ட்ராப் பண்ணுறேன் காவேரி. இல்லைங்க நானே பார்த்து போயிடுவேன்றாங்க. இல்லை காவேரி அதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி நிலமையில நீ வந்து தனி ஆட்டோலலாம் போகக்கூடாது, சொன்னால் கேளு, உன் குழந்தைக்காக வந்து தான் அவனை என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து வெள்ளாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. வெள்ளா வந்து வேணும்னே வந்து விஜய் கையை பிடிச்சிட்டு வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நீ எங்கேயும் என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணுறாங்க. இதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நிவின் கூட வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா அவங்கள கட்டிக்கிறாங்க. இங்கே பாருடி, தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காத, இதனால் வந்து யமுனா பெரிய பிரச்சனை பண்ணுவா, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லைன்னு காவேரி யோசிக்கிறாங்க. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நிவின் கூட நம்ம போயிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்கார். என்னப்பா என்ன ஆச்சு, இப்போ பரவாயில்ல வெண்ணிலாக்குன்னு வீட்டில் உள்ளவங்க தாத்தா பாட்டிலாம் கேட்குறாங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அவள் என்னை விடவே மாட்டேங்கிறா, என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில தாத்தா அப்படின்னோடனே எல்லாம் ஒரே வழி வந்து வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புறதான். சரிங்க தாத்தா, எங்கே அனுப்புறது, நீ தான் சொன்னல அவங்க சொந்தக்காரங்க தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கண்டுபிடி. சரிங்க தாத்தா, அவங்க மாமா பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நான் அவரை போய் பார்க்குறேன், நானும் வரேன்ப்பா கூட. நீங்கள் எதுக்கு தாத்தா, இல்லைப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லி பொறுமையாக வந்து புரிய வச்சு நம்ம அவரை கூட அனுப்புறது தான் கரெக்டு. இந்த பொண்ணு இதுக்கப்புறம் இங்கே இருந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போவே இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சால் அவள் மனசு எவ்வளோ வருத்தப்படும். ஏற்கனவே அந்த பொண்ணு பட்ட கஷ்டம்லாம் பத்தாதா, இதில் இன்னும் வேறு கஷ்டப்படணுமா, எனக்கு புரியுது தாத்தா, காவேரி பாவம் தாத்தா, எனக்கு நல்லா தெரியுது. அவள் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா உன்னை சொந்தம் கொண்டாடுறது அவள் வந்து நேருக்கு நேராக பார்த்தான்னா அவள் மனசு இப்படி வேதனைப்படும், யோசிச்சு விஜய் அப்படின்னோடனே எனக்கு புரியுது தாத்தா, இந்த வேதனையெல்லாம் இவங்க 2 பேருமே தேடிக்கிறது தேவையில்லாத வேலையை வீட்டிலேருந்து வச்சா அந்த வேலை செய்கிற வேலையை செய்ய தான் வேணும், கரெக்டாக தான் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. விடுங்க பாட்டி, என்ன பண்ணுறது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்த விஷயந்தான். இப்போ பாரு, இந்த பொண்ணு என்னமோ இவ தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரினமோ உனக்கு பொண்டாட்டின்ற மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கா. பொண்டாட்டி இருக்கா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒருத்தருக்கு விரும்பின ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒதுங்கி போகிறவ தான் நல்ல பொண்ணு. காவேரி பாரு, நீ விரும்பினன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா, அவள் எங்கே, இந்த பொண்ணு ஒரு குணம் எங்கே, இந்த பொண்ணெல்லாம் நல்ல காலம் நீ கல்யாணம் பண்ணலடா, நீ கல்யாணம் பண்ணியிருந்தனா உன் வாழ்க்கையே வீணாக தான் போயிருக்கும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம விஜய். அடுத்து வந்து பாட்டி விடுங்க பாட்டி, எல்லாம் பார்த்துக்கலாம், இங்கே பாடுறா, இந்த பொண்ணெல்லாம் வச்சு எங்களாலாம் சமாளிக்க முடியாது, இந்த பொண்ணை சீக்கிரமாகவே அவங்க சொந்தக்காரங்களை அனுப்புகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. இங்கே தாத்தா வந்து பாட்டி சொல்கிறதும் கரெக்டு தானேப்பா, அந்த பொண்ணு என்னால் கூட சமாளிக்க முடியல, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அப்படியே பயங்கரமாக கத்துறாப்பா, எங்களுக்கே பயமாக இருக்குப்பா அப்படின்னோடனே எனக்கும் அதான் தாத்தா ஒன்றும் புரியல. ஏன் தாத்தா, நம்ம பார்த்த வந்து வெண்ணிலாவா தாத்தா இது, ஏன் இந்த வெண்ணிலா இப்படி மாறி போயிட்டா, அதுதான்ப்பா பொண்ணுங்களோட குணமே, அவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரில, காவேரியோட குணம் வேறு மாதிரிப்பா, அந்த பொண்ணு என்ன தான் இருந்தாலும் அவளுக்கு வந்து கஷ்டத்தை அவள் தான்ப்பா தாங்கிப்பா, அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் கொடுக்குற பொண்ணு கிடையாது, ஆனால் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, இந்த பொண்ணு பாரு எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதனால தான் நான் படித்து உங்ககிட்ட சொன்னேன், காவேரிக்கிட்டே உங்ககிட்டையும் இந்த பொண்ணை வெளியே கூட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் நல்லதுன்னு, நீ தான் பேச்சு கேட்கல, இப்போ பார்த்தியா இது வந்தோம் ஞாபகம் வந்தோன்னு எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஏன் மேல் தான் தப்புன்னு சொல்கிறாரு விஜய்.